ஹாய் செலோஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோயம்புத்தூரில் ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட்டாக வந்து என்னைக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். யார் யார் பார்த்தீங்கன்னா, பிரசாந்த், எங்கள் குட்டி நயன்தாரா, கேஷுவலாக பார்க்குறாங்க சித்தி, அப்புறம் லேக்கா சித்தப்பா. நாங்கள் தான் அப்படியே வந்திருக்குறோம். என்ன பண்ண போகிறோன்னு தெரில. வாங்க வீடியோக்குள்ளே. எப்படி என்ஜாய்மெண்ட் இருக்க போகுன்னு தெரில. இன்னும் பசங்களாம் வரல, அவங்க வந்துட்டுக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுன்னு தெரியல, என்ன நடக்க போகுன்னு தெரியல. ஏன்னா நியூ இயர் வரப்போகுது. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 5 hours தான் இருக்குது. காது கேட்கணும் நடிப்பாங்க கொஞ்சம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நடந்து வரலாம் தான் பிளான். நான் பேசுறது கேட்கலான்னு தெரியல. நடந்து வரலாம் தான் பிளானு. பார்த்தா பின்னாடி இருக்கிற வேன் வந்து ஃப்ரீ ட்ரிப்புன்ட்டாங்க. சரி போகலான்னு சொல்லி எல்லாம் கிளம்பியாச்சு. தான் அங்கடி சரி போகலான்னு சொல்லி பார்த்தா அவர் ஓட்டுறது நம்மளுக்கு அப்படியே எல்லாம் கதி கலங்கிருச்சு. ட்ரிப்புன்றாரு. நானும் சிட்டிலாம் எங்களால் சிரிப்பும் அடக்க முடியல. ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாச்சு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இனிமேல் தான் அலப்ரைஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க பார்ப்போம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் வீடியோ கண்டென்ட்டா சீன் போட்டுக்கிற தலைவி செக் பண்ணி தான் விடுறாங்க. அவ்வளோ ஒரு அலாட்டாக இருக்காங்க. அப்புறம் இந்த அழகா இருக்கு. நான் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல. பிச்சைக்காரி மாதிரி இருக்கு. ஏன் சித்தப்பா இந்த வருஷம் நியூ இயர் தாவா கொண்டாடுறோம். லேக்காலாம் பின்னாடி வந்துருக்கா. எங்க இந்த பச்சைக்காரா? பச்சைக்காரா எங்க? அவளை பின்னாடி இருக்கிறா. நாங்கெல்லாம் முன்னாடி. அதாவது க்ரௌடு வந்து சொல்லவே முடியல, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் அந்த க்ரௌடையும் தாண்டி எப்படியும் உள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் லைட்டிங்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் என்ன நடக்குதுன்னு ஃபுல்லாக போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து பாண்டாவை ஃபோட்டோ எடுக்க சொன்னால் வீட்லேயே பாண்டாவை வச்சுருப்பேன். எங்கள் சித்தப்பாவை காட்டுறாங்க. நடந்து வந்துக்கிட்டே எனக்கு ரொம்ப வருது. இப்படியே அவ்வளோ க்ரௌடை தாண்டி நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இவங்க பேர் தெரில, இல்லாட்டினா கூட நான் சொல்லலாம். அவங்க பேர் மகேஷ் என்னமோ சொல்லுவாங்க, அவ்வளோதான். எனக்கு அவங்க பேர்லாம் அவ்வளோக்கா தெரியாது. சரி சித்தப்பா என்ன சொல்லிட்டாங்க, உள்ளே தான் நம்ம போக முடியல, சரி இங்கே நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்ட்டோம். பார்த்தா டான்ஸ் எல்லாம் ஆடிருப்போம். அந்த டான்ஸ் எல்லாம் பாருங்கள். நாங்கள் எப்படி என்னென்ன ஃபன் பண்ணோன்னு ஃபுல்லாக பாருங்கள் அந்த டான்ஸில். ஸ்பீடு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கிளைம் வந்துடும். வந்துட்டு அதை தலைவலி, அதனால ஸ்பீடு வச்சேன். நாங்கள் ஆடி ஆடி டயர்டாக இருக்கோம். அப்படி தானே? நெக்ஸ்ட் என்ன பிளான்ப்பா? நெக்ஸ்ட் என்ன பிளான் தெரியும். எங்க குளத்து கொடுத்தது அழகா இருக்குது. கோகுல் பார்த்தீங்கன்னா கம்முனே வரல. ஒரு ரோட்டில் போகிறவங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்ட்டே இருந்தான். வாங்க அவன் பண்ணுறதை பார்ப்போம். ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சொல்லுறாரே. இப்போ சங்கடப்படுத்தி கோகுல் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணிட்டாலே போதும், ஒரே கூலிங் கிளாஸ் போட்டு சீன் போட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ நீயும் அந்த ஷோ தானம்மா, எனக்கும் அதே ஷோ தான் வரும். என் வ்ளாக்லயும் ஷோ மட்டும்தான் வரும். வந்து இப்போ ரோட்டில் அன்னதானம் போடுறாங்க. ஸோ அதனால உட்காந்துருக்கோம். ரோட்டில் போகிறவங்களாம் எப்படி திரும்ப பார்க்குறாங்க, சரி என்னடா இப்படி இருக்குதுல்ல அப்படின்னு தனியாக பேசிட்டு. ரோட்டில் எல்லாருமே வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாங்க. ஆனாலும் நம்ம கோகுல் வந்து வாரண்டியாக வந்து கூப்பிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாங்க. யாரும் மதிக்கல.
ஸோ நல்ல டேமேஜ். நாங்கள் வந்து இப்போ அங்கேருந்து இறங்கியாச்சு. அங்கேருந்து வந்து நாங்கள் பேச விட மாட்டுறாங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப. அங்கேருந்து நாங்கள் இந்த சைடு வந்து என்ன பண்ண போகிறோம், இவங்க இருக்கும்போது vlog எடுத்தோம்னா அப்படியே கண்ணு மூக்கெல்லாம் பிதுங்கிட்டு இப்படி வந்துடும். உருட்டு ஸோ நான் வேற கொஞ்சம் அழகாக இருக்கேன்னா எல்லாம் ரோட்டில் பார்க்குறாங்க. நம்ம கோகுல்கிட்ட கேட்போம். கோகுல் நான் அழகாக இருக்கனால தான் எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம கோகுல் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணாடி போட மாட்டார். ஆன் பண்ணிட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக அவரே கண்ணாடி போட்டுப்பார். இந்த நான் தான் இங்கே ஃப்ளாஷ் அடிக்கிறேன், அவர் அப்பயே வச்சுருங்க பாரு. அப்படியே சாப்பிட்டு பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ் கிட்ட தான் போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து ரேஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதையும் போய் பார்த்துருவோம், இவ்வளோ தூரம் வந்துட்டு அதையும் பார்க்காம எப்படி இருக்க முடியும், அதனால் அதையும் பார்த்துட்டு பார்த்தா அங்கே வந்து இதோட சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க போனப்போ டைம் ஆயிடுச்சா, எல்லாம் ஹாப்பி நியூ இயர்னு கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சவுண்டெல்லாம் கேட்டிருப்பீங்க, அவ்வளோ சவுண்டு அப்படியே எனக்கு காதெல்லாம் கிறுக்குன்னு ஆயிடுச்சு. அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸஸ்லாம் வந்துட்டாங்க. நாங்களும் அந்த சைடு போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே அந்த சைடு பார்த்துட்டு நாங்கள் பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இங்கே சவுண்ட்னால ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சா. ஒரு 5 மணி நேரம் அந்த சவுண்டு தான் ட்ருன்னு. அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்துட்டோம். இந்த சைடு வந்து கோகுல் கம்முன்னே இல்லை, அவன் பாருங்க அவன் பண்ணுறது எல்லாம். கண்ணாடி ஐயோ 1.5 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கிறோம். ஐயோ அதுக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சாமி. கோகுல் மண்டையை உடைக்க போறேன். திருப்பி சுற்றி அங்கேயும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ரொம்ப வெக்ஸா இருக்கு. கோகுல் சேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கூலிங் கிளாஸை மறந்துடும். எங்கள் சித்தப்பா எங்கே இருக்காரு இல்லை, பட் லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது. ஸோ அப்படியே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மணி பார்த்திங்கன்னா 2 ஆயிடுச்சு. அப்படியே நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். அப்புறம் கோகுல் சஞ்சயனா அவங்களாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எங்களை இந்த சைடு சேஃபாக விட்டுட்டு நாங்கள் போகிற வழில பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு. எங்கள் சித்தப்பா கார் வந்து ஸ்போர்ட்ஸ் கார், எங்களுக்கு டக்குன்னு ஞாபகமே வரல. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் பண்ண அலப்பறையை ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே ரோடு ஃபுல்லாக கத்திக்கிட்டே அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காரு, ஒரு ஜீப்பு, 4 R15 பைக். அவங்க தான் வந்து எங்களுக்கு பார்ட்னராக வந்திருந்தாங்க. எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப் இனிமேல் தான் வரும். முன்னாடி நம்ம கொஞ்சம் அலர்ட் பண்ணிடலாம். பட் அந்த கிளிப்பெல்லாம் வந்து என்கிட்ட இருக்காது. அது ஃபுல்லாக லேக்காக எடுத்துட்டா. நான் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் அதை மறந்துட்டேன். அவங்க தான் வந்து இந்த கார் தான் வந்து ரொம்ப எங்கள் கூட வந்து வைப் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஸோ
எல்லாருமே வந்து vlog-அ பார்த்துருப்பீங்க எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக போச்சுன்னு. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட பெஸ்ட் நியூ இயர். ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். எப்படி சொல்கிறது, எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே வார்த்தையே வரல. அந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பசங்களெல்லாம் சொல்லப்போனால் உண்மையிலே வந்து எங்கள் கூட வந்த பசங்க எல்லாருமே நல்லா கேர் பண்ணாங்க. போயிட்டு வந்தாச்சு, 3 மணி ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரக்கே. வீட்டுக்கு வந்துட்டு சரியான டயர்டு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அதான் அந்த நாள் வந்து 5 மணிக்கு தான் எதிர்ச்சோம். அது சாயங்காலம் நாட்டு ஒரு 11 மணி இருக்குன்னு டைம் பார்த்தா 5 ஐயோ மணி 5 ஆயிடுச்சு எந்திரின்னு சொல்லி எந்திரிச்சிட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு நேற்றே நான் வந்து எண்டிங் முடிக்கலாம்னு நினச்சேன். பார்த்தா எண்டிங் என்னால் முடிக்க முடியல, அவ்வளோ டயர்டு. இப்பயுமே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஆமாம், இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் வரும். அப்படியே நீங்கள் வந்து நல்லா எனக்கு காப்பிரைட் கிளைம் கொடுக்குறதுக்குன்னே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க. டாடா பாய்.